ஹலோ ஆடியன்ஸ், நான் இந்த வீடியோ எந்த ஒரு ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணியோ மதத்துக்கு சப்போர்ட் பண்ணியோ போடலை. நான் இந்த வீடியோவை இளைஞர்களுக்காக, சின்னஞ்சிறு இளைஞர்களுக்காக, அவங்களோட வாழ்க்கைக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். என்னன்னா, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கவின் அப்படின்ற பையன் லவ் பண்ணதுனால ஆணவ படுகொலை பண்ணப்பட்டிருக்கான். அதாவது நீ வேற ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லி அவனை கொலை பண்ணியிருக்காங்க. அது எல்லா டிவி நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்தது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எதுக்குடா லவ்லாம் பண்ணுறீங்க? லவ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? லவ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்களே சீரழிச்சிக்கிறீங்கன்னு தான் சொல்லுவேன். அதாவது சின்ன பசங்களுக்கு சொல்கிறேன், பொண்ணுங்களை நம்பி எப்போவுமே லவ்லாம் பண்ணாதீங்கடா. ஏன்னா இந்த காலத்தில் பொண்ணுங்க ரொம்ப மோசமாக இருக்குதுங்க, ரொம்ப மோசமாக. அதாவது எல்லாமே டைம் பாஸ்ன்ற மாதிரி தான் இருக்குதுங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன், அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணி பார்த்துருக்கோம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஏன் லவ் பண்ணி உங்கள் லைஃபே வேஸ்ட் பண்ணிடுறீங்க? நான் பசங்களை பார்த்து முக்கியமாக கேட்குறேன். சரி, அந்த கவின் பையன் அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணான்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு கட்சியில்? நான் அவங்க லவ்வே பண்ணல அவனை அப்படின்னு சொல்லிச்சு இல்லை அந்த பொண்ணு. அதுக்கப்புறமா சொல்லிச்சு, சரி நாங்கள் உண்மையாக லவ் பண்ணோம் சொல்லிச்சு. அது கூட எதுக்கு சொல்லிச்சு? மீடியா பப்ளிக் எல்லாரும் அந்த பொண்ணை ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பையன் எவ்வளோ ஃபோட்டோலாம் வந்துருக்குது, இந்த இதெல்லாம் பார்த்துருக்கு, நீ லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ அந்த பொண்ணு லவ் பண்ணல சொன்னதுனாலே அந்த பையன் செத்துட்டோம், மறுபடியும் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்ததுனால ஒரு பப்ளிசிட்டிக்காக அந்த பொண்ணு நாங்கள் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்குது, அதனால ட்ரால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிச்சு. ஆனால் உண்மையாக ஃபஸ்ட்டு வாயிலேருந்து சொல்லிச்சுல லவ் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ அதுதான் உண்மை. அதை தெரியாமல் இந்த பையன் அவ்வளோ சின்சியராக பண்ணி அவனோட உயிரையே மாய்த்து கொண்டான்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் பசங்க எப்போவுமே உஷாராக இருங்கடா. ஏன்னா அதான் சொல்கிறேன், லவ்ன்றது ஒன்றுமே இல்லைங்க. ஓப்பனாக சொல்கிறேன், லவ்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த ஒரு காலத்தில் இருந்தது உண்மையான லவ், அதெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் லவ்ன்றது ஜஸ்ட் ஃபார் மணி அண்டு டைம் பாஸ் சேக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜாகவே எடுத்துக்கோங்களேன், எல்லாமே பிஸ்னஸ்க்காக தான் பண்ணுறாங்க. ஒருத்தங்கிட்ட அமௌண்ட் இல்லைன்னா யாரும் மேரேஜ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே பிஸ்னஸ்க்காக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது நீங்கள் லவ்ன்ற ஒரு டைம் வேஸ்ட்டை நீங்கள் பண்ணாதீங்க. அதனால தான் நம்ம டைம் வேஸ்ட் சேனலில் இதை பற்றி டாபிக் பேசுகிறோம். இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். இந்த லவ் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், கிப்புள்ஸ் சொல்லி சுற்றி நிற்பாங்கல்ல சில பேர், அவங்க எல்லாரையுமே ஒரு 3 இடத்துல விட்டுட்டா, அதாவது ஒரு மாதம் தங்க வச்சா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அதுக்கப்புறம் லவ்வே வராது. அது என்ன இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் கப்புள்ஸை ஒரு மாதம் உட்கார வச்சா அவங்களுக்கு அந்த லவ் தன்மையே போயிடும். ரெண்டாவது மார்ச்சுவரியிலையும் ஒரு மாதம் உட்கார வச்சா அவங்களுக்கு அந்த லவ் பண்ணுற எண்ணமே வராது. மூணாவது சுடுகாடில் ஒரு மாதம் வச்சு பாருங்கள், லவ் இல்லை, அந்த பக்கமே போக மாட்டாங்க. அதனால் இந்த லவ்ன்றது ஒரு ஃபேக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வாழ்க்கையில் டெவலப் ஆகிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. யங்ஸ்டர்ஸ் சொல்கிறேன், அதை விட்டுட்டு இந்த லவ் கிவ்னு சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால தான் நான் மறுபடியும் அதை முன்னெடுத்து வைக்கிறேன் அந்த கருத்தை. ஸோ கவின் ஆணவ கொலை, படுகொலை அது பண்ணது தப்பு தான். இருந்தாலும் அது அவனாக போய் மாட்டிக்கணுன்னு தான் நான் சொல்லுவேன். அது அந்த சுர்ஜித் கொலை பண்ணவன் அவன் ஒரு வெறியில் பண்ணுறான், ஜாதி வெறி வச்சுக்கோங்களேன். சரி, அது காலகாலமாக பார்க்கப்பட்டது, இப்பயும் இருக்குதுன்றாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இப்போதைக்கு இல்லை. சரி, அதனால பண்ணிட்டான். ஆனால் அவனுக்கு ஏன் அந்த கோவம் வந்ததுன்னா, ஏதோ ஒரு வகையில் தங்கச்சின்ற முறையில் கோவம் வந்துருக்குது, தங்கச்சியோ அக்காவோ அந்த முறையில் கோவம் வந்துருக்குது. ஸோ அதனால் அவன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையன் எங்கே போச்சு அறிவு? இவன் லவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறான்னு சொல்லுவேன். அதனால் பசங்க லவ்ன்ற விஷயத்தில் தயவு செஞ்சு உஷாராக இருங்க. எந்த பொண்ணுங்களையும் நம்பாதீங்க. பிலீவ் நோ ஒன், எஸ்பெஷலி உமன். அதனால் லவ்ன்ற கான்செப்டை அவாய்ட் பண்ணிங்கன்னா பசங்களோட லைஃபு ரொம்பவே நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்கிறேன்.